அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு கருத்தை சொல்றாரு. சீமானை வந்து வளர விடக்கூடாதுங்க, அது வந்து ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. ஏன்னா அவரு வந்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்காகவும் தான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த கூற்று உண்மையா? ஈழ போர் நடப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸோடு கைகோர்த்து இந்த தேர்தலை சந்தித்தவர். 2009 தேர்தலில் அவர் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா வந்து ஒரே கருத்தில் இருப்பாரு, ஒரே கொள்கையை கொண்டிருப்பாரு, ஒரே எண்ணத்தோடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அரசியல் தேர்தலில் வெற்றி பெறாமலே வந்து அரசியல் செய்வது என்பது ரொம்ப கடினமான காரியம். பின்பு அந்த நேரத்தை அவர்களுக்கு இந்த இளமையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கல்வி என்பது அறிவுபூர்வமானதாக இருக்கக்கூடிய அந்த நேரம், இந்த நேரத்தின் போது அதை செய்யலாம். புதிய கல்விக் கொள்கையில் சொல்லி இருப்பது கூட தேவையற்ற ஒன்று. இது வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுபூர்வமான தேடுதலுக்கு எதிரான ஒன்று. 1960 முதல் கல்விக் கொள்கை வந்துச்சு. அந்த கல்விக் கொள்கையிலேயே இதே மாதிரி மும்மொழி திட்டம் இருந்துச்சு. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் திரு சக்திவேல் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், உங்களை இந்த நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சார், தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்றாரு வட தமிழகத்துல இன்று வெற்றி கூட்டணியில அங்கம் வகிக்கும் திருமாவளவன் அவர்கள். ஆனாலும் அவர் வந்து சிறுபான்மையினருக்காக கட்சி தொடங்கிய ஒரு இயக்கமா இருந்து கட்சியா தொடங்கினார் இல்லையா, அந்நியில இருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரியான ஒரு கொள்கை தீவிரத்தோட தான் இருக்காரா, இல்ல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு ஏத்தது போல தன்னுடைய கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வந்தாரா அப்படிலாம் நம்ம ரொம்ப அலசி ஆராயும் போது நிறைய இடத்துல இஃப் அண்ட் பட்ஸ் இருந்தாலும் கூட அவர் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து சொல்ல வேண்டிய இடத்துல இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லலையோ, இல்லைன்னா தோழமை சுட்டுதல் தான் செய்யறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயப்பாடெல்லாம் ஒரு அரசியல் விமர்சகராகவோ இல்லைன்னா அரசியல் உற்று நோக்குபவராகவோ எல்லாருக்கும் ஏற்படுவது சகஜம்தான். அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு கருத்தை சொல்றாரு. சீமானை வந்து வளர விடக்கூடாதுங்க, அது வந்து ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. ஏன்னா அவரு வந்து பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்காகவும் தான் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த கூற்று உண்மையா? இதை பற்றி உங்கள் பார்வை சார். அதாவது பல்வேறு கருத்துக்களை வந்து நீங்க ஒருங்கிணைச்சு ஒரே கேள்வியா கேட்டுட்டீங்க. ஒரு திருமாவளவனை பொறுத்தவரை அவர் நடத்துகிற இயக்கம் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படையில் அமைந்த இயக்கம். அது இந்த சமுதாயத்தினுடைய உயர்வுக்காக இருக்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து வரவேற்போம். ஒரு அழுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலிருந்து தன்னை வந்து ஒன்றிணைத்துக் கொண்டு போராடும் போதுதான் அவர்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். மேலு உயர்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா அந்த வகையில வந்து அந்த சமுதாய எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தையும் நம்ம வந்து வரவேற்கலாம். அந்த வகையில வந்து திருமாவளவன் அவர்களுடைய அந்த அமைப்பு கூட, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு கூட ஒரு சமுதாயத்தை வந்து அடிப்படையா மையமாக வைத்து இருக்கக்கூடிய அமைப்பு. எனவே அந்த சமுதாயத்தினுடைய சிந்தனைகள், அந்த உயர்வு, அந்த மேம்பாடு, அந்த அடிப்படையில தான் அவருடைய அரசியல் கூட இருக்க முடியும். ஏன்னா அதை தவிர்த்து விட்டு சமுதாயத்தை அடிப்படையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை தவிர்த்து விட்டு அவர் அரசியல் உறுதியாக இருக்க முடியாது. ஆனா அவர் வந்து அந்த சமுதாயத்தினுடைய உயர்வு, அந்த மேம்பாட்டினுடைய அடிப்படையில் அதுல இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அரசியல் அதிகாரத்திற்கு சில காய்களை அவங்க நவத்துறாங்க. அந்த காய்களை நவத்துவதுதான் வந்து எப்பொழுதுமே அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த கூட்டணியிலேயே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சரி. அந்த வகையில தான் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய போக்கு, சிந்தனை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்த ஒரு வாய்ப்பாகவே அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு கூட அவர் முதல்ல சேர்ந்தது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் அவருடைய அந்த கூட்டணி தான் முதல்ல வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு அவர் பல்வேறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி வந்திருக்கிறார். சூழ்நிலைகளுக்கு அப்பதான் அவர் முடிவெடுத்திருக்கிறாரு. 2009 வரை வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை தீவிரமாக ஆதரவித்து அதனுடைய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தான் வந்து ஒப்பாரும் இல்லாத ஒரே தேசிய தலைவர், தமிழ் தேசிய தலைவர்னு சொன்னவரு. தேசிய தலைவரை வந்து எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அவரை வந்து இந்த உலகத்தில் இருந்து அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்ட அந்த 2009 அந்த இறுதி கட்ட அந்த போர், ஈழ போர் நடப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸோடு கைகோர்த்து இந்த தேர்தலை சந்தித்தவர். 2009 தேர்தலில் அவர் சந்தித்தார். ஏன்னா எதுக்காக எடுத்துக்கொள்ள சொல்கிறேன் என்றால், அதற்கு பிறகு 2009 தேர்தல்ல அந்த தேர்தல் முடித்து முடிவுகள் வரக்கூடிய நேரத்திலேயே வந்து ஈழத்துல வந்து ஒரு போர் முடிவடைந்து
திரு பிரபாகரன் அவர்கள் வந்து கொல்லப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் வந்த பிறகு இங்கிருந்து சென்ற ஒரு தூதுக்குழுவில் பாராளுமன்ற தூதுக்குழு அவர் ஒரு உறுப்பினராக இருந்து இந்த தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டவராக கருதப்படக்கூடிய பிரேமதாஸ் அவர்களுடைய அந்த ராஜபக்சேவினுடைய அந்த வரவேற்புல வந்து உள்ளம் மகிழ்ந்தவர் திரு திருமாவளவன். இது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய போக்கு என்பது எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அவர் வந்து உறுதியா வந்து பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு எதிர்ப்பான ஒரு செயல்பாடை வைத்துக் கொண்டிருந்தார் என்றால் உறுதியாக வந்து இப்ப வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த தலித் இயக்கங்களுக்கு பொறுப்புகள் அளித்து திரு மோடி அவருடைய அமைச்சரவை அளிக்கப்படும் போது மோடிக்கு எதிர்ப்பா இருக்கிறார், பாரதிய ஜனதாக்கு எதிர்ப்பா இருக்கிறார். அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த தலித் அமைப்பினர்கள் வந்து அமைச்சர் பொறுப்பேற்றோம்னா அவர்களை சென்று பார்க்கிறார், அவங்க வந்து வாழ்த்துகிறார். அவர்கள் இந்த செயல்களில் ஈடுபடுவது இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறது என்றால் அவர் ஒரு நிலைப்பாடுங்கிறது வந்து தொடர்ந்து ஒரே நிலைப்பாட்டிலே கிடையாது. தன்னுடைய அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர் முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்பதுதான் காட்டுகிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு அவருக்கு தேவைப்படுகிறது. எதிராக அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல திராவிட இயக்கங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கக்கூடிய திரு ஈவேரா அவருடைய கொள்கைகள், அவருடைய பிம்பம், அவருடைய கோட்பாடு, செயல், அவருடைய தமிழ்நாடு என்றாலே திரு பெரியார் தான், இது திரு ஈவேரா தான், பெரியார் தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு அடிப்படையிலேயே ஒரு தூக்கி வைக்கக்கூடிய வகையில திரு சீமான் இன்றைக்கு கருத்துக்களை முன்னிட்டு வருகிறார். அப்படி அவர் உயிர்த்து வரக்கூடிய கருத்துக்கள் கீழ்மட்டம் வரைக்கும் சென்றடைந்தால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலிலேயே மாறுபடும். ஏறக்குறைய ஈவேராவை பற்றி திரு சீமான் சொல்லக்கூடிய ஏறக்குறைய பெரும்பாலான கருத்துக்களை பாரதிய ஜனதாவும் தெரியும், அதே மாதிரி இந்த வலதுசாரி சிந்தனை உள்ளவர்களும் சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தான். இது வந்து ஏன் என்று கேட்டால் எந்த பேருமே ஒரே நேர்கோட்டில் வருவதற்கு காரணம் அந்த கருத்துல இருக்கக்கூடிய உண்மைதான். ஈவேரா வந்து முரண்பாடு மொத்த உருவமா இருக்கக்கூடிய காரணத்தினாலும் தமிழ் தேசியத்திற்கோ தமிழ்நாட்டிற்கோ எந்த வகையிலும் அவர் ஒரு அடிப்படையான எந்த வேலையும் செய்யாத காரணத்தினாலும் கொள்கையும் இல்லாத காரணத்தினாலும் அந்த உண்மைகளை பேசுவது ஒரே கோட்டில் இணைகிறார். அதற்காக வந்து அவர்கள் ஒரே கோட்டில் இணைகிறார்கள் என்று இணைத்து பேசுவது என்பது திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலர். பாரதிய ஜனதா கட்சியும் RSS போக்கில் வந்து சீமான் வருகிறார் என்று சொல்லுவது வந்து ஒரு காலம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நோக்கங்கள் சிந்தனைகள் வேறாக இருக்கிறது. திரு சீமான் சிந்தனைகள் ஒரு கோட்டில் வந்து சந்திக்கிறாங்க. அந்த ஒரு கோடு என்பது திரு ஈவேரா அவருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல என்று அந்த ஒரு கோட்டில் தான் அவங்க சேர்க்கிறார். ஆனால் திரு திருமாவளவனுக்கு இன்றைக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. அவர் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையாவது அவரை திருப்திப்படுத்த வேணும், மன நிறைவுல வைக்கணும், மகிழ்ச்சிப்படுத்தணும். அப்ப இப்ப வந்து திரு சீமானை வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு அபாயகரமானது என்று அவர் சொல்ல வேண்டிய அந்த சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படி சொன்னாதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் ஏற்புடையதாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது என்றால் சீமான் வைக்கக்கூடிய கருத்துக்கள் ஒரு புறம் கூட அந்த கருத்துக்கள் ஈவேராவுக்கு எதிரான கருத்துக்கள் என்பது பரவிவிட்டால் திராவிட சிந்தனை என்பது முற்றிலுமாக ஒளிந்து போயிடுமோ என்ற அடிப்படையில தான் அவருக்கு நேர் எதிராக அம்பேத்கரை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திரு திருமாவளவன் என்ன சொல்கிறார், திரு ஈவேராவை எதிர்ப்பது என்பது அம்பேத்கர் எதிர்ப்பது போல இருக்கும் என்று சொல்றார். நாளைக்கு அம்பேத்கரை கூட அவர்கள் எதிர்ப்பார்கள் என்று சொல்றார். அதுதான் வந்து இதுல என்ன செய்கிறது என்றால் திரு சீமானை ஏற்பதை விட திமுகவுக்கு எந்த வகையிலாவது முழுமையான ஒரு அடிவழியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை திரு திருமாவளவன் வெளிப்படுத்தி இருப்பதை தான் இதில் நம்ம காண முடிகிறது. அது வந்து அவருடைய கால சூழ்நிலைக்கும் அவருடைய அதிகார சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறி வரக்கூடிய கருத்துக்களை வந்து கடந்த காலங்களில் பார்த்தோம். அதே மாதிரிதான் அதை பார்க்க முடியாது. அது ஒன்றும் பெரிய வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார், ஒரு நல்ல ஒரு நிறைய இந்த அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், மூத்த அரசியல் தலைவர்களுடன் உடன் பழகியவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல நம்ம தொல் திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம்.
அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சிறுபான்மையினருக்காகவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவரை நம்பி இருக்கும் மக்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர் வந்து இன்னும் எங்க ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும்? எந்தெந்த இடத்துல? இந்த கூட்டணிங்கிறதே நான் கேட்கல சார். அதாவது திமுக கூட்டணி கேட்கல. பொதுவாகவே அவருடைய அரசியல் வாழ்க்கையில சிறுபான்மையினருக்காக எங்க அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றிருக்க வேண்டும்? அதை தாண்டி அவர் என்னென்ன செய்ய மறந்தார்? சிறுபான்மைகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ், அஹ், பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல வேண்டுகோள் கோரிக்கையினே வச்சுக்கிட்டீங்க. பல்லாண்டு காலமாக சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு நெடுநாட்களாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் 2021 தேர்தல் அறிக்கையில இருக்கிறது. 2021 தேர்தல் அறிக்கைக்கு உடன்படக்கூடிய வகையில தான் அவர் ஒரு தோழமையோடு செயல்பட்டவர் திருமாவளவன். சிறுபான்மையினருடைய நலன்களை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், செயல்படுத்த வேண்டுகிறோம் என்று அதுக்காக நாங்க முதன்மைப்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் முதல்ல அவர் செய்ய வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில வைத்ததுதான். இந்த நெடுநாட்களாக சிறையில் வாழக்கூடிய சிறுபான்மையினர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்னீங்கல்ல, அதை நிறைவேற்றினீர்களா? ஏன் நிறைவேற்றவில்லை என்பதை சொல்லி அவர்கள் உறுதியாக ஒரு வலியுறுத்தி இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு வலியுறுத்தல் போல தெரியவில்லை. அதே மாதிரி சிறுபான்மையினரை பொறுத்தவரை அவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கான அந்த மதம் சார்ந்த அந்த சிக்கல்களை தவிர தமிழகத்திலேயும் அந்த மதம் சார்ந்த சிக்கல்கள் என்பது தமிழகத்துல பெரிய அளவு கிடையாது. இங்க எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை காரணத்தினால தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய காரணத்துல இந்த சிக்கல்கள் அவர்கள் வருவதில்லை. ஆனால் சிறுபான்மை மக்களுடைய உயர்வுக்கு அவர்கள் அதிகமா இப்ப பீடி தொழில் எடுத்தீங்கன்னா பீடி தொழில் அதிகமா இருக்கிறது சிறுபான்மை இன மக்கள் தான். அப்ப அந்த பீடி தொழிலை முதன்மைப்படுத்தி அதன் ஒரு உயர்வுக்கு அதே மாதிரி தோல் தொழிற்சாலைகள் இதெல்லாம் இதற்காக அவர் என்ன தன்னுடைய பணிகளை மேற்கொண்டார் அதுதான் பார்க்கணும். அப்பதான் அதுதான் உண்மை சிறுபான்மையினர் மக்களுடைய உண்மையான வளர்ச்சிக்கு அவர் செயல்பட்டது போல ஆகும். ஆனா இதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுத்தது போல தெரியவில்லை. நீங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய குரல் எல்லாம் வட இந்தியாவிலையும் சரி வேறு நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக தான் தமிழகத்திலையும் போராட்டம் நடக்குதே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு அவர் ஏதாவது செய்திருக்கார் என்றால் கிடையாது. அதை வலியுறுத்தக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்ய தவறுகிறது. செய்ய தவறுகிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சுட்டி காட்டவும் அவர் விரும்பவில்லை. அது உண்மையான உயர்வுக்கு பாடுபடணும். அந்த உண்மையான உயர்வுக்கு பாடுபடுகிறார் என்றால் அவர் பாடுபடுறது கிடையாது. நம்ம இது இன்னும் ரொம்ப அதிகமா போய் பார்த்தோம்னா ரொம்ப வெட்ட வெளிச்சமாயிரும். திருமாவளவன் சிறுபான்மையினங்கிறது தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக நகர்த்துகிறார். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுடைய உயர்வுக்கு அவர் எந்த வகையிலும் பாடுபடுறதில்லை நம்ம பார்க்கணும். சார், மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியை தொடங்கி மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியதில் திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு எந்த அளவு ஒரு பங்கு கொடுக்குறோமோ அதே அளவு ஈக்குவலா நம்ம அவருக்கும் கொடுத்தாக வேண்டும். அன்றைய சூழ்நிலை அது மாதிரி அவர் இருந்தார். அப்படிப்பட்ட திருமாவளவன் எப்படி இந்த வெற்றி கூட்டணியில இணையறாரு, என்ன மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் அவங்களுக்கு, அதை தொடர்ந்து இந்த வெற்றி கூட்டணியிலேயே பயணம் ஏன் சார் செய்யறாரு? இந்த மக்கள் நல கூட்டணியில நீங்க கூறியதுல ஒரே ஒரு இது, மக்கள் நல கூட்டணி திரு விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. 2016 மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதுல இடதுசாரி கட்சிகளும் திருமாவளவனும் அதே போல திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு மக்கள் கட்சியும் கழகம் இணைந்து அவர்களெல்லாம் ஏற்படுத்தியதுதான் அந்த மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியில திரு விஜயகாந்த் முதலமைச்சராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய இது பாத்தீங்கன்னா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்ப ஆக்சுவலா அந்த மக்கள் நல கூட்டணி பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்களை தானே அவங்க சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டபனா. 2016 சட்டமன்ற தேர்தலில் உருவாக்கப்பட்டதான் மக்கள் நல கூட்டணி. 2014 கிடையாது. 2014 தமிழகத்துல பாரதிய ஜனதா தனியாகன்றது அதோடு பாமக கூட்டணியில் இருந்துச்சு. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தனியா இருந்துச்சு, திராவிட முன்னேற்றங்கள் தனியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தல் 2016 தான் மக்கள் நல கூட்டணி.
ஆமா சார். 2019 வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில சேர்ந்திருந்தாங்க. 2016 தான் மக்கள் நல கூட்டணி வந்து ஏற்படுத்தப்பட்டது. அப்போ வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத சக்திகள். இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டை வந்து சூறையாடி விட்டன. இந்த 2 கட்சியிலும் இருக்கிறவரை தமிழ்நாட்டிற்கு உயர்வு கிடையாது, எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது, வேலை வாய்ப்பு அற்ற தன்மை தான் இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்காது, இவர்கள் இருக்கிற வரை தமிழ்நாட்டுல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உயர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்கள் நல கூட்டணியை ஆரம்பிச்சாங்க. அந்த தோல்வி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சாங்க. அது ஆனா நோக்கம் வந்து திமுக அண்ணா திமுக அற்ற ஒரு 3வது கூட்டணியை உருவாக்குவதுதான் அடிப்படையாக. அவர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்த உடன் 2019 தொடரவில்லை அவங்க. அப்ப வந்து நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இது கூட இப்ப ஒரு உதாரணமா சொல்லலாம். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா வந்து ஒரே கருத்தில் இருப்பாரு, ஒரே கொள்கையை கொண்டிருப்பாரு, ஒரே எண்ணத்தோடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 2016 மக்கள் நல கூட்டணியில திராவிட முன்னேற்றத்தை எதிர்க்கிறார். 2019 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட இணைந்து செயல்படுகிறார். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இணைந்து செயல்படுகிறார். அந்த இணைந்து செயல்பட்டது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்காமல் அதற்கு துதிப்பாடக்கூடிய ஒருவராக அவர் சென்று பல நேரங்களில் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சில பிரச்சனைகளை வந்து அமைதிப்படுத்துவதற்கு இன்றைக்கு தோழமை கட்சிகளை பயன்படுத்துகிறது. அதாவது எதிர்கட்சிகள் எழுப்ப வேண்டிய அந்த பிரச்சனை நீங்களே எழுப்பிருங்க, எழுப்பிட்டு அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை அவர்கள் எழுப்பி அந்த அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் செய்வதற்காக தோழமை கட்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதுல முதன்மையானவராக திரு திருமாவளவன் செயல்பட்டு. சார், திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து நம்ம பேசும்போது இந்த கூட்டணி கணக்குகள் அதெல்லாமே நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்வதற்காகவே, தன்னுடைய இருப்பை அதிகப்படுத்துவதற்காகவே, இல்லைன்னா கூட 2 சீட்டு வேண்டும் என்பதற்காகவே தொடர்ந்து ஒரு அந்த கூட்டணிக்குல ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய வாதங்களை அப்பப்போ ஒரு டச்சிங் மாதிரி கொடுக்கிறாரோ? அதாவது நீங்கள் கூறுவது போலவும் இருக்கலாம். நாங்களும் இருக்கிறோம், நாங்களும் எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு தேவையற்ற கருத்துக்களை சொல்லும் போது, மக்கள் விரோத கருத்துக்களை சொல்லும் போது நாங்களும் கருத்துக்கள் தெரிவிக்கிறோம், ஒரு ஒப்புக்கு சப்பானி போல கருத்துக்களை சொல்வதற்கு போலதான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு போக்கு அல்லது அதுக்கு எதிரான ஒரு கருத்து வலிமையாக வைக்கிறார்லாம் சொல்ல முடியாது. ஒப்புக்கு சப்பானி போல அவர் வந்து ஒரு கருத்துக்களை வைத்து தான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதை போலமா தான் வந்து மக்கள் விரோத அந்த கருத்துக்கள் வரும்போது அதை அதில் வந்து தாங்களும் அதில் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக செயல்பட்டு இருக்கிறார் தவிர வேற ஒன்று மிகப்பெரிய அவருக்கு தெரியும். அவரை திருமாவளவனை பொறுத்தவரை தன்னுடைய இருப்பை உறுதியாக அறிந்தவர். அந்த இருப்பை அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால தமிழ்நாட்டில் எந்த பகுதியில தனக்கு வாக்கு வங்கி இருக்கிறதையும் நன்றாக அறிந்திருப்பார். அந்த வாக்கு வங்கி வைத்துக் கொண்டு யாரோடு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். அல்லது வெற்றி பெற கூட்டணி எது என்பதை அறிந்து அதுல வந்து அவரை தன்னை இணைத்துக் கொள்வார். நீங்க வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் தேர்தலில் வெற்றி பெறாமலே வந்து அரசியல் செய்வது என்பது ரொம்ப கடினமான காரியம். அது மிகப்பெரிய கொள்கையை தவிர நான் வேற என்றும் இல்லாதவர்களுக்கு கூட்டணி சேர மாட்டேன், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடுகள் தான் தேர்தலை சந்திப்பேன்னு சொல்றவங்க அது தனி. இது அப்படி கிடையாது. இவர்களுடைய கொள்கைங்கிறது வந்து இந்த சமுதாய மேம்பாடுதான். சமுதாய மேம்பாட்டுக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படி அதிகாரத்துக்கு வருவது யாரோடு வேண்டும் என்றாலும் சேரலாம். அதை மீறிய ஒரு கொள்கை பாரதிய ஜனதா கட்சியோட சேரக்கூடாதோ என்றோ அல்லது காங்கிரஸ் கட்சியோட சேரக்கூடாது என்பதோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேரக்கூடாது என்பதோ இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை போல எனக்கு தெரியவில்லை. அதிகாரத்துக்கு வருவதற்கு எது சரியா இருக்கிறதோ அதை அவர் பயன்படுத்தி. திருமாவளவன் அவர்களை தாண்டி நிறைய விஷயங்கள் தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் சிஸ்டம்ல நீங்க வந்து தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் என்பதை தாண்டி ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கேள்வி சார். இந்த ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத தாண்டி
அந்த லாங்குவேஜஸ், அந்த பேரியர், அத உச்சநீதிமன்றத்துல இன்றைக்கு நிறைய வழக்குகள் நிலுவையில இருக்கு. சோ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தை அணுகும்போது இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியரா இருக்கு அப்படிங்கிறது பொதுவா வைக்கப்படும் கருத்து. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த தேர்ட் லாங்குவேஜ் இஸ் எசென்ஷியலா சார்? அவசியம் தமிழ்நாட்டுக்கு, அதாவது இனி வரும் இளைய சமுதாயத்தினருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா தமிழக மக்களுக்கு அப்படிங்கறத பார்வையில உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். இல்ல, இது மூன்றாவது மொழி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருப்பவர்கள் மனிதர்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்தோம்னா உங்களுக்கு விடைகள். அதாவது ஒரு மொழி என்பது போதுமானது. அதுதான் வந்து ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கு, அதுக்கு தங்களுடைய நினைத்ததை பரிமாற்றம் செய்வதற்கு கொள்வதற்கு ஒரு மொழி என்பது போதுமானதாக எப்பொழுதுமே இருப்பாங்க. ஏன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழிகளை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருப்பதன் மூலம் மட்டுமே அவர்கள் வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். வேறு பல நாடுகளோடு நீங்க கருத்து பரிமாற்றம் போது அந்த மொழி தெரிந்த யாராவது பொது நபரை வைத்து கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம் உண்டு. அறிவு என்பது வேறு, மொழி அறிவு என்பது வேறு. மொழி அறிவு கருத்துக்களை பரிமாறுவதற்கான ஆனா அது அறிவே கிடையாது. ஒரு மொழி அறிவு வரப்போவது கிடையாது. அறிவு வேறு, மொழி அறிவு வேறு. மொழி அறிவு என்பது கருத்துக்கள். நீங்க தமிழ்ல சொல்றதுக்கு பதிலா ஆங்கிலத்துல சொல்ல போறீங்க, இல்ல ஆங்கிலத்துல சொல்றதுக்கு பதிலா ஒரு கம்யூனிகேட்டிங் டூல் தான் லாங்குவேஜ் அப்படி சொல்றீங்க. தவிர அதற்கு மேல வந்து அந்த மொழி அறிவுக்கு நம்ம வந்து பல மொழிகளை கற்றிருப்பதனால் அவர் பேரறிஞர் என்று சொல்ல முடியாது யாரையும். பல பேர் பல மொழிகளை கற்றவர்கள் வந்து இந்த இது அவர்கள் வந்து எதை செயல்பட முடியும் என்றால் பல பேருக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர்களாக செயல்பட முடியுமே தவிர ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை சார்ந்ததாக அவர்களை நம்ம பார்க்க முடியாது. அதுல பல மொழிகள் கற்று அந்த பல மொழிகளிலும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்று இலக்கியங்களை கற்றால்தான் வந்து அவர் வந்து அந்தந்த மொழிகளையும் கூட ஒப்பீடு செய்வதற்கு கூட தேவைப்படும். ஒரு மொழியை மட்டும் சாதாரணமா தெரிஞ்சா பத்தாது, ஒப்பீடு செய்வதற்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில பல மொழிகளை கற்பது என்பது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியை பொறுத்தவரை தேவையற்ற ஒன்று. அது இன்றைக்கு வளர்ந்து விட்ட காலகட்டத்துல ஒரு காலத்துல இந்த தேவை இருந்தது. நாடு என்று இருந்தால் அதுக்கு ஒரு பொதுமொழி தேவை என்கிற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் தேசியம் ஒரு கருத்து கூட ஸ்டாலின் முன்வைத்துக் கொள்ள ஒரு மொழி அடிப்படையில் அமைந்ததுதான் தேசியம். மொழி ஒரு பரந்துபட்ட பகுதி, அது பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியாக பண்பாட்டு ரீதியாக பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தேசியம். ஒரு மொழிதான் அடிப்படையா இருக்கு, ஒரு பொதுவான மொழி இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இருந்தது. இந்த தத்துவங்கள் வந்து இன்றைக்கு உடைக்கப்பட்டு விட்டது. இப்ப எல்லாம் வந்து கூட்டு இறையாண்மை தத்துவம் எல்லாம் இருந்து விட்டது. கனடா போன்ற நாடுகள் வந்து 2 மொழிகள் இருக்கிறது. ஆங்கிலம் இருக்கிறது, பிரெஞ்சு இருக்கிறது. அதே மாதிரி சுவிட்சர்லாந்து நாட்டுல 4 மொழிகள் இருக்கிறது. ஜெர்மனி இருக்கிறது, பிரெஞ்சு இருக்கிறது, இத்தாலி இருக்கிறது, அது மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்பானிஷ் இருக்கிறது. இல்ல 4 மொழிகள் இருக்கு. இலங்கை போன்ற நாடுகள்ல 2 மொழிகள் இருக்கு. ஆமா, இவையெல்லாம் வந்து இவையெல்லாம் வந்து ஒரு மொழியை இன்னொரு மொழி மீது திணிப்பது கிடையாது. இந்த நாடுகள்ல அவர்களுடைய மொழியை வந்து படிக்கிறாங்க. இப்ப கனடால எடுத்தீங்கன்னா ஆங்கிலமும் படிக்கிறவங்க ஆங்கிலம் மட்டும் தான் படிக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கிறவங்க பிரெஞ்சு மட்டும் தான் படிக்கிறாங்க. 2 பேரும் ஆனா ஒரே நாட்டில் இருக்கிறார்கள். அதே மாதிரிதான் நீங்க வந்து இதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி 4 மொழியும் படிப்பவர்கள் இன்னொரு மொழியை படிப்பது கிடையாது. அவர்களுக்கு தேவை ஏற்படவில்லை. ஆனால் பொதுவானவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்து கருத்து பரிமாற்றத்தை அவர்கள் செய்து கொள்கிறார்கள். இப்ப இந்தோனேஷியா மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தோனேஷியால பல மொழிகள் இருந்தாலும் கூட இந்தோனேஷியா உருவாக்கப்பட்டவர்கள் ஒரே மொழியாக உருவாகியது. ஒரு பொதுமொழி ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். இது அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தேவை இருந்தது. இப்பொழுது அது தேவை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. வந்து அறிவெல்லாம் வளர்ந்து போயிட்டது. நீங்க வந்து எந்த மொழியில் பேசுகிறீர்களோ அதை எந்த மொழியில் வேண்டுமானாலும் மொழிமாற்றம் செய்வதற்கு மொழிபெயர்ப்பு கருவிகள் வந்துவிட்டன. மொழிபெயர்ப்பு சாதனங்கள் ஏஐ வந்து விட்டது. இப்பொழுது அது தேவையா என்பதுதான் அந்த வகையில தான் நான் வந்து பார்க்கணும். ஒரு அறிவுபூர்வமான பார்வையை பார்க்கும்போது உறுதியாக நம்ம வந்து இந்த இன்னொரு மொழியை படிப்பது என்பது தேவையா என்கிற ஒரு கேள்வியில இன்றைக்கு இருந்து கொண்டு இன்னொரு மொழியை படிப்பதனால் எந்த விதமான கெடுதலும் யாருக்கும் வந்து விட போறதில்லை. அது உண்மை. மொழியை வந்து ஆர்வத்தின் காரணமாக
விருப்பத்தின் காரணமாக ஒரு படிப்பது என்பதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. அது திணிப்பாகாது. ஆனால் ஒரு மொழியை இன்னொரு மீது திணித்து நீங்க படித்துதான் ஆக வேண்டும் சொல்லும் போதுதான் திணிப்பு என்கிறது வருகிறது. அது மறைமுகமாகவோ நேரடியாகவோ செய்யக்கூடிய செயல் என்பது தேவை கிடையாது. இந்த ஒரு மொழியை நீங்க திணிச்சு அந்த நேரத்துல அது குறிப்பாக பள்ளியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், அது ஒரு இளம் பருவத்தில் இருக்கவங்க, அப்பதான் அவங்க அறிவுபூர்வமான பார்வைக்கு செல்லலாம். அறிவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அறிவை நோக்கி அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். மொழிங்கிறது ஒரு மொழியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த மொழியை இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இருக்கிறது பாருங்க. அந்த நேரத்துல அவர்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய தருவது என்பது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு அது உத்தரவாதம். அதுதான் நம்ம அந்த வழியா தான் பார்க்கணும். இன்றைக்கு வளர்ந்து விட்ட கால சூழ்நிலை, பின்பு அந்த நேரத்தை அவர்களுக்கு இந்த இளமையிலே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கல்வி என்பது அறிவுபூர்வமானதாக இருக்கக்கூடிய அந்த நேரம். இந்த நேரத்தின் போது அதை செய்யலாம் அப்படின்னு தமிழகம். நான் என்ன சொல்றேன், இந்தியாவுல ஆங்கிலமே தேவை கிடையாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்தந்த பகுதி மொழியை கற்றுக் கொடுத்தல், அது மட்டுமே போதுமானது. யாரெல்லாம் இடம்பெயர்கிறார்களோ புலம்பெயர்கிறார்களோ அவர்கள் அந்த புலம்பெயர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு தேவைப்படுகிறதோ பொதுமொழி அவர்கள் படிக்க வேண்டும். யார் மீது எதையும் திணிக்க வேண்டியதில்லை, விருப்பப்பட்டு படிக்க வேண்டும். இந்த பள்ளியில கூட நீங்க 2 மொழி 3 மொழி படிக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருப்பது கூட தேவையற்ற ஒன்று. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுபூர்வமான தேடுதலுக்கு எதிரான ஒன்று. சார், அப்படி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 2 மொழி கொள்கைங்கிறது நடைமுறையில தானே சார் இருக்கு. ஆல்ரெடி 2 லாங்குவேஜஸ் படிச்சிட்டு இருக்காங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சார். அதுதான் நான் தேவையில்லைங்க. நீங்க முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய கருத்துக்களை நான் சொல்றேன். ஜப்பான் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க, அதை நீங்க கொரியா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அந்த வளர்ந்து விட்ட நாடுகளே சொல்றேன். இதெல்லாம் அறிவியல் பூர்வமா வளர்ந்து விட்ட நாடுகள். ஸ்வீடன் ஸ்வீடிஷ், எல்லாம் இந்த மாதிரி வளர்ந்து விட்ட நாடுகள். எல்லா நாடுகள்லயும் ஒரே ஒரு மொழிதான். நீங்க பல ஐரோப்பிய நாடுகள்ல அவர்களுடைய நாட்டினுடைய மொழியை தவிர வேற எதையுமே தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள். நீங்க பிரான்ஸ் போனீங்கன்னா பிரெஞ்சு மட்டும் தான் பேசுறாங்க, பிரெஞ்சுல படிக்கிறாங்க. பிரெஞ்சுல தான் அவர்களுடைய எல்லா விதமான பண்பாடு, இலக்கியம், அவருடைய சமுதாய எல்லாமே அவர்கள் பிரெஞ்சுல தான் பண்றாங்க. அவர்களிடம் ஆங்கிலம் அவர்கள் படிப்பது கிடையாது, இன்னொரு மொழியும் படிப்பது கிடையாது. அதே மாதிரி ஸ்வீடன்ல ஸ்வீடிஷ் தவிர வேற எதையும் படிப்பது கிடையாது. பின்லாண்ட்லயும் அப்படின்னா பினிஷ் தான். இது மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல கிட்டத்தட்ட இங்கிலாந்துல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பிரான்ஸ். அந்த பிரான்ஸ்ல ஆங்கிலம் படிப்பது கிடையாது, ஒரே மொழி தான் படிக்கிறாங்க. இங்கிலாந்துல ஆங்கிலம் மட்டும் தான் படிக்கிறாங்க. சைனால சைனீஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க. ரஷ்யால ரஷ்யா மட்டும் தான் படிக்கிறாங்க, ரஷ்யன் மட்டும் தான் படிக்கிறாங்க. இப்படி நீங்க மேம்பட்ட வளர்ந்த நாடுகள் எல்லாவற்றிலும் பார்த்தால் ஒரு மொழிதான் இருக்கு. இந்தியாவுல நீங்க குறிப்பா தமிழ்நாட்டுல நாங்க இருமொழி கொள்கையை தான் நாங்க தூக்கி நிறுத்துகிறோம். எங்களுக்கு இருமொழி கொள்கை, உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் தேவை என்று சொல்வது ஒரு தவறான வார்த்தை. தமிழ்நாட்டுல நீங்க தமிழை, கேரளால மலையாளம் படிக்க யாரையும் தேவைப்படுதோ அவர்களை படிக்கணும். இந்த அரசாங்கம் மத்திய அரசோ மாநில அரசோ 2 அரசாங்கமும் நீங்க 2வது மொழியை படிக்கணும், 3வது மொழியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது கூடாது. பல நாடுகள்ல இப்ப இந்திய ஆந்திரால நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு, கேரளாலையும் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, விடுதலை பெற்ற காலத்துல இருந்து இருக்கு 3 மொழி கொள்கை அங்கெல்லாம் இருக்கு. ஆனால் பள்ளிக்கூடம் படித்து முடித்த ஒரு மலையாளியிடமோ அல்லது பள்ளிக்கூடம் படித்து முடித்த ஒரு தெலுங்கரிடமோ நீங்கள் சென்று அவரிடம் இந்தியில் பேசினால் அவர் பேச முடியாது. இந்திய புரிந்து கொள்ள நம்ம தமிழ்நாட்டிலேயே கேந்திரிய வித்யாலயங்கிற பள்ளிக்கூடத்துல இந்தி வகுப்புலேயே படித்த அந்த மாணவர் அவர் படிப்பு முடித்த பிறகு அவர் இந்தியில எந்த விதமான பரிமாற்றம் செய்வதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால இந்தியை மறந்து போய்விட்ட காலம் இது பல மாணவர்களை நான் பார்த்தேன். எனவே இந்தியை படிக்க என்று தேவையானவர்களுக்கும் விருப்பம் உள்ளவர்களுக்கும் படிக்கிறது என்பது யாரும் தடை செய்யும். அரசாங்கம் எதிர்ப்பு மொழி கொள்கை, முன்மொழி கொள்கையை திணிப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய தேர்தலை, அறிவு தேடுதலை கெடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இது புதிய கல்விக் கொள்கை இல்லை. இது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில திரு மோடி அவர்களுடைய ஆட்சியில கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை மட்டுமல்ல, 1960 முதல் கல்விக் கொள்கை இருந்துச்சு. அந்த கல்விக் கொள்கையிலேயே இதே மாதிரி மும்மொழி திட்டம் இருந்துச்சு.
அதே மாதிரி 1986 நினைக்கிறேன் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் என்பது இரண்டாவது கல்விக் கொள்கை. அந்த இரண்டாவது கல்விக் கொள்கையிலையும் வந்து இந்த மாதிரி மொழி திட்டம் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1989 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திரு வி.பி. சிங் தலைமையில ஆட்சியில் இருந்த போது அப்பொழுதும் மும்மொழி கொள்கை கொண்ட கல்வி திட்டம் இருந்துச்சு. 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களே வந்து மும்மொழி கொள்கை கொண்ட ஒரு இரண்டாவது கல்விக்கு கொள்கையை தான் அவங்க வந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது என்பதற்காக அல்ல. அது பொதுவான தேர்தல், அறிவு தேர்தலை வைத்துக் கொண்டு பார்க்கும்போது ஒரு மொழிக் கொள்கை மட்டும்தான் இருக்க வேண்டும், ஆங்காங்கே இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் எப்படி நம்ம பரிமாறிக்கொள்வது கருத்து போயிருந்தோம். அவங்க வந்து சொன்னது போல நீங்கள் சொன்னது மாதிரி இப்ப A1 தொழில்நுட்பம் வந்து விட்டது. அதனால வந்து இதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க எந்த மொழியில பேசினாலும் அதை மொழி மாற்றி செய்வதற்கு கருவிகள் தயாராக இருக்கிறது. அப்ப தேவையும் கிடையாது. இப்ப நீங்க வந்து பல்வேறு நாடுகள் ஒரே ஒரு மொழி அடிப்படையாக கொண்டிருக்கிற நாடுகள் அறிவிலே உயர்ந்து தொழில் வளர்ச்சியில உயர்ந்து இருப்பதை நம்ம பார்க்கும்போது ஏன் இந்தியாவில மட்டும் மாற்றம் இருக்க வேண்டும்? அல்லது இந்தியா வந்து ஒரு மொழிக் கொள்கையாக கொண்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்க வந்து விரும்புகிறீர்கள்? புரியவில்லை. எனக்கு பல மொழி கொண்ட போல யூனிட்டி டைவர்சிட்டி அந்த அடிப்படையில வேற்றுமையில வந்து ஒற்றுமை காணப்படுதான் இந்தியா. நீங்க வந்து அறிவு தேர்தலை தடுக்க வேண்டும் என்றால் இன்னொரு மொழியை திணியுங்கள் என்பதுதான். அதனால அதை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. இது நாங்கள் அறிவியல் பூர்வமாக தான் நாங்க பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கையை நாங்க இருக்கிறோம். ஒரே மொழி கொள்கை தான் இருக்கும், தமிழ் மட்டும் தான் இருக்கும். அதற்காக நீங்க யாரும் ஹிந்தி படிக்க வேண்டாம் என்று நம்ம வந்து கூறவில்லை. ஹிந்தி படிக்கலாம், விருப்பம் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், எது வேணாலும் படித்துக் கொடுங்கன்னு சொல்றோம் விருப்பத்திற்கு. ஒரு தேவை இருப்பது என்றால் இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய ஈரோட்ல இருக்கக்கூடிய மஞ்சள் வியாபாரிகள், அதே மாதிரி பருத்தி வியாபாரிகள் திருப்பூர்ல இருக்கவங்க, அவங்க எல்லாம் ஹிந்தி நல்லா பேசுறாங்க. வட மாநிலங்களுக்கு போய் வரக்கூடிய பல லாரி டிரைவர்கள் தமிழ்நாட்டில இருந்து அவர்கள் இந்திய நன்றாக பேசுகிறார்கள். அவங்க தேவை இருக்கிறது கற்றுக்கொள்கிறார்கள். தேவை இருந்தால் உறுதியாக அப்படி எல்லாருமே கற்றுக்கொள்வார்கள். தேவையில்லை என்றால் அவர்கள் மீது திணிப்பது என்பது தேவையற்ற ஒன்று. அதற்கு பதிலாக அந்த நேரத்தை ஒரு புனிதமான அறிவு திறந்தலுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக இளமையில் தான் கல், இளமையில வந்து கல்னா அறிவை கொடுப்பது, மொழி. ஆனால் வந்து புதிய கல்விக் கொள்கையில வந்து 68 இருந்து இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். இது மறுபரிசீலனை செய்ய வேண்டியது எங்களுடைய. ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் திருமாவளவன் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பொலிட்டீஷியன், அதை தாண்டி அரசியலை வந்து ரொம்ப பாலபாடத்துல இருந்து நல்லா படிச்சிருக்காரு. அவருக்கு எங்க எப்போ எது செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். அவர் வந்து தோழமை சூட்டுதலை கூட ஒரு உணர்வா தான் செய்யறாரு. அதை கூட கொஞ்சம் மெதுவா பட்டும் படாம நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இருப்ப காட்டுற மாதிரியான செயல்களும் செய்யறாரு. தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டிருப்பதையும் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை தாண்டி இங்க வந்து மொழிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேட்டிங் டூல். அது வந்து உங்களுக்கும் எனக்கும் இடையிலான ஒரு வார்த்தை பரிமாற்றத்துக்காக தான். ஸோ அதை வைத்து கொண்டு ஒரு மனிதனுடைய அறிவை வந்து நம்ம எடை போடுவது கிடையாது. மொழி நிறைய படிச்சுட்டாலே அறிவு வளர்ந்துருங்கிறது கிடையாது. இருமொழி கொள்கையோ மும்மொழி கொள்கையோ இங்க அவசியம் இல்லை. தேவை ஏற்படி நீங்க எந்த மொழி வேணா கத்துக்கலாம். அதனால ஒரே ஒரு மொழி கொள்கை போதும் அப்படிங்கிற தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் உயரிய சிந்தனையை இங்கே இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கீங்க சார். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி நாம் பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார்.